ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து டாப் 10 ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் இன் 2025. அதாவது உலகத்தில் இருக்க செல்வந்த கால்பந்து வீரர்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது இடத்துல இருக்கிறவரை பொறுத்தவரையில் வந்து ஃபேக் போல்கியா என்று சொல்கின்றவர். இவர் பிறப்பிடம் வந்து அமெரிக்கா, ஆனால் இவருடைய பூர்வீகம் வந்து புருனி. இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் பார்க்க போனால் 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் வந்து தற்பொழுது வந்து என்னென்னு சொன்னால் தாய்லாந்தில் இருக்கிற சோன்புரி எஃப்சியில் வந்து விளையாடி கொண்டு இருக்கின்றார். இவர் தான் வந்து உலகத்தின் வந்து முதலாவது ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். அது மட்டுமல்ல, இவருடைய செல்வத்தை பொறுத்தவரையில் வந்து இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதன் வழியாகத்தான் இவருக்கு வந்து அதிகளவான செல்வங்கள் வந்து இவருக்கு கிடைக்கப்பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர் வந்து போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் வந்து 884 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் வந்து இப்போ சவுதி அரேபியாவின் அல் நசார் கிளப்பில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த விளையாட்டின் மூலம் கிடைக்கின்ற சம்பளம் மற்ற விளம்பர ஒப்பந்தங்கள் மூலமும் மற்ற இவருக்கு வந்து சொந்த வணிகங்களும் வந்து இருக்குது. அதாவது இவருக்கு வந்து அவர் நாட்டில் வந்து ஹோட்டல்ஸுகளும் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதன் மூலமும் வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்கின்றார். அடுத்து நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிற ஃபுட்பால் பிளேயர் வந்து லியோனல் மெஸ்ஸி. இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் வந்து 880 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வந்து இன்டர் மியாமி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அடிடாஸுடன் வாழ்நாள் ஒப்பந்தம், அதோட மெஸ்ஸி ஸ்டோர் மற்றும் MIM ஹோட்டல்ஸ் போன்ற வணிகங்கள் மூலமும் வருமானத்தை பெற்றிருக்கின்றார். அதோட வந்து 2022 ஆண்டு கட்டாரில் நடந்த உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் வந்து உலகக்கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு இவர் வந்து ஒரு மூல காரணமாக இருந்தார். இவரின் தலைமைத்துவத்திலேயே வந்து அந்த உலகக்கிண்ணத்தை வந்து இவங்க வந்து கைப்பற்றி கொண்டாங்க. அடுத்து நாங்கள் நாலாவதாக பார்க்க போகிற ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயரை பொறுத்தவரையில் டேவிட் பெக்கம். இவர் ஒரு ஸ்டைலிஷான ஃபுட்பால் பிளேயர். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு விளையாடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் வந்து 650 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் வந்து இப்பொழுது வந்து அமெரிக்காவில் இயங்கி வருகின்ற இன்டர் மியாமி ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ற உரிமையாளராக செயற்பட்டு வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் விளம்பர ஒப்பந்தங்கள் மூலமும் அதிக வருமானத்தை இவர் வந்து பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் இவர் வந்து 4வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது 5வது நெய்மார் ஜேஆர். இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் இவ்வளவு காலம் வந்து சவுதியில் இருக்க அல் ஹிலாலுக்கு விளையாண்டவர். இப்போ தன்னுடைய சொந்த இடமான பிரேசிலில் வந்து சாண்டோஸ் எஃப்சிக்கு அணிகளை விளையாடி கொண்டிருக்கின்றார். இவர் பெரும் சம்பள ஒப்பந்தம் மற்றும் விளம்பரங்கள் மூலம் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயராக வந்து காணப்படுகின்றார். இவர் வந்து பிரேசில் அணியின்ற வந்து ஒரு நட்சத்திர கால்பந்து வீரராகத்தான் வந்து செயற்பட்டு வருகின்றார். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது 6வதாக பார்க்க போகிற ஃபுட்பால் பிளேயர், அதாவது வேர்ல்ட் ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயரில் சல்டான் இப்ராஹிமோவிச். பல முன்னணி கிளப்புகளில் வந்து விளையாடிய இவர் வந்து பல விளம்பரங்கள் மூலம் வந்து வருமானத்தை ஈட்டுகின்றார். இவர் வந்து பார்சிலோனா கிளப்புக்கும் வந்து இவர் விளையாடி இருக்கார். அதாவது ஸ்பெயின் பார்சிலோனா கிளப்புக்கும் விளையாடிருக்கார். இவருடைய சொத்து மதிப்பு 190 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக வந்து காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஏழாவதாக இருக்கின்ற ஃபுட்பால் பிளேயர் வந்து கிலியன் எம்பாப்பே. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் 180 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவர் வந்து அதாவது ஸ்பெயின் கழகமான ரியல் மேட்ரிக் அணியில் வந்து இவர் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார். இவர் நைக் EA ஸ்போர்ட்ஸ் போன்ற விளம்பரங்கள் மூலமும் ஒப்பந்தங்கள் மூலமும் பணத்தை வந்து அதிக அளவு சம்பாதிக்கின்றார். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது 8வது வெய்ன் ரூனி. இவரோட சொத்து மதிப்பு வந்து 170 மில்லியன் அமெரிக்க டாலர். இவர் வந்து ஒரு இங்கிலாந்து ஃபுட்பால் பிளேயர். இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வந்து பயிற்சியாளராக வந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார். அடுத்து நாங்கள் 9வதாக பார்க்க போகிற ஃபுட்பால் பிளேயர் வந்து முகமது சாலா. இவர் வந்து ஒரு எஜிப்டியன். இவர் வந்து இவருடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரையில் 150 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இவர் வந்து இங்கிலாந்து கழகமான லிவர்பூல் அணியில் வந்து முன்னணி வீரராக செயற்படுகின்றார். வோடஃபோன் மற்றும் அடிடாஸ் போன்ற நிறுவனங்களின் வந்து விளம்பரங்களின் மூலம் வந்து வருமானத்தை பெறுகின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயராக காணப்படுகின்றார். இவர் வந்து 9வது இடத்தை வகிக்கின்றார். அதாவது வேர்ல்ட் ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயரில் வந்து இவர் 9வது இடத்தை வகிக்கின்றார். 10வது நாங்கள் பார்க்க போகிறது கெவின் டி பிரைன். இவர் வந்து
120 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான சொத்துக்களை கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் மான்செஸ்டர் சிட்டி அணியின் வந்து நடுத்தர மைதான வீரராக செயற்படுவதுடன் பூமா மற்றும் பெப்சியுடன் ஒப்பந்தம் இவருக்கு வந்து இருக்கின்றது. இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருந்த வேர்ல்ட் ரிச்சர்ட்ஸ் டாப் 10 ஃபுட்பால் பிளேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம்.